Hi friends, welcome to our channel Tamil Natural Health Tips. இன்னைக்கு நாம பார்க்க போறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை பத்தி தாங்க. நம்ம உடம்புல நோய் எப்போ வருதுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் போது தாங்க. அந்த காலத்துல நோயால பாதிக்கப்பட்டு இருந்தவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவு தான். ஏன்னா அவங்களோட உணவு பழக்கவழக்கம் ரொம்பவும் ஆரோக்கியமானதா இருந்துச்சு. ஆனால் எப்போ நம்ம உணவு பழக்கவழக்கம் மாறிச்சோ அப்போலேருந்து புது நோயும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால் நம்ம நோய் சரியாகும்னு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறோம். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குற பணத்தில் பாதியை நம்ம நல்ல உணவு சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தணும்னா உடல் ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் சந்தோஷமாக வாழலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய முக்கியமான பழம் கொய்யாதாங்க. இதில் மாவுச்சத்து, புரதம், கொழுப்பு கம்மியாகவும் கால்சியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து அதிகமாகவும் இருக்குங்க. இதை தினமும் ஒன்று சாப்பிட்றதால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் குடலை சுத்தம் பண்ணி மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் இருக்க உதவுதுங்க. அடுத்தது பாதாம். நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க பாதாம் ரொம்பவும் உதவுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பாதாமில் நமக்கு தெரியாத அதிகப்படியான நன்மைகள் இருக்குது. பாதாமை பற்றி ஆல்ரெடி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பூண்டு. இது ஆயுர்வேத மருத்துவத்தில் தலையிலிருந்து கால் வரைக்கும் உள்ள நோயை சரி பண்ண உதவுதுங்க. இதில் இருக்க அலிசின் வைரஸ் மற்றும் பாக்டீரியாவை அழிக்கிற தன்மை கொண்டது. பூண்டு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் ஹார்மோன்களை கட்டுப்படுத்தவும் உதவுது. அது மட்டும் அல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்க உதவுதுங்க. அடுத்தது மஞ்சள். இது இயற்கையான ஆன்டிபயாட்டிக் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க மிகவும் முக்கிய பங்கு வகிக்குது. மஞ்சள் மிளகு ரெண்டையும் பாலில் கலந்து குடிச்சு வந்தால் எப்பேற்பட்ட இருமல் சளியும் சீக்கிரமே குணமாயிரும். அடுத்தது முட்டை. இதில் விட்டமின் டி அதிகம் இருக்குது. இதனால் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. முட்டை எலும்புகளின் உறுதிக்கும் மிகவும் உதவுது. வளரும் குழந்தைங்களுக்கு தினமும் ஒரு முட்டை கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட வளர்ச்சிக்கும் உதவுது. முட்டையை வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அடுத்தது பேரிச்சை. நம் உடலுக்கு தேவையான இரும்புச்சத்து இதில் அதிகமாக இருக்குது. இதை வளரும் குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் அனைவரும் சாப்பிடலாம். தினமும் 3 பேரிச்சை சாப்பிட்டு வந்தால் முடிவு உதிர்வை கூட கட்டுப்படுத்தலாம். அடுத்தது எலுமிச்சை. இதில் விட்டமின் சி இருக்குங்க. உடலில் விட்டமின் சி கம்மியாகும் போது தான் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகுது. தினமும் எலுமிச்சை அல்லது ஆரஞ்சு ஜூஸ் சர்க்கரை சேர்த்தாமல் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.